பேலா பாத்தியார் சொல்றது எப்பவும் கேட்கணும்டா, அப்பதான் உருப்பட முடியும். பாத்தியா கைய கட்டிவிட்டேன். இனிமே அந்த ஆளு ஒண்ணும் செய்ய முடியாது. பாவம் எதுக்கு என்னன்னு அவசப்படுறாரோ. ஐயோ வித்வான் பாத்தீங்களா என்ன மரியாதை. தம்பி வாங்க பாப்பா. என்னடா அப்புறம் எப்படி இருக்க? சோத்துக்கு என்ன பண்ற? சோத்துக்கு நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? கையால சாப்பிடுவோம்டா. நான் பரோட்டா சாப்பிடுறேன். நீ தான் இருக்கியா? எப்படி எப்படி தட்டுவ? தட்டியா? இப்படி தட்டிடா, இப்படி தட்டி. என்ன கை வலிச்சு? ஐயா ஏய், நீ தானே இவனுக்கு இந்த ஐடியாவை கொடுத்தவன். ஐயா ஐயா ஓய் சிப்பி, ஒண்ணும் பண்ண முடியாதே. தம்பி சம்பாலக்கடி பெம்பா. ஏய், எங்க இருந்து வந்தியோ அங்கேயே போயிட்டியா நீ? 8 நாளானாலும் மகனே நீ அங்கதான் இருக்கணும். நான் இந்த இடத்தை விட்டு நகரவே மாட்டேன். கைய கட்டுற நீ. இந்த பார், வாங்கிக்கடா வாங்கிக்கடா வாங்கிக்க. என்ன தைரியம் இருந்தா பொண்ணு குளிக்கிறத வேடிக்கை பாப்ப? பொண்ணு குளிக்கிறத பாக்குறதுக்கு தைரியம் ஒண்ணும் தேவையில்லை. கண் பார்வை சரியா இருந்தா போதும். இதே மாதிரி பாத்துக்கிறதேன்னு வச்சுக்க, உனக்கு பாரு இல்லாம பண்ண ஜாக்கிரதை. அவ யாரு? உனக்கு அக்கா மகளா அத்தை மகளா? இப்படி வக்காலத்து வாங்குற? வேலை இல்லாத பயிர், யாரு வேணா மேய்ஞ்சுக்கலாம். இனிமே நீ எப்படி மேயறன்னு பார்க்கத்தான போறேன். அபிராமி விஷயத்துல இனிமே நீ தலையிட்ட உனக்கு தலைய இருக்காத ஞாபகம் வச்சுக்க. இந்த குட்டிய அரைகுறைய துணியோட பார்த்ததுக்கு உனக்கு தாங்கிக்க முடியல. இவளை துணியே இல்லாம நிர்வாணமா இந்த ஊரே பார்க்கும்படி நான் செய்யல. என் பேரு செல்லதுரை இல்லடா. இப்ப சொல்றேன், என் உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் நீ நினைக்கிறது எதுவுமே நடக்காது. நடக்க விட மாட்டேன். நிறுத்தியா? சாமியார நீ? போலி சாமியாரு, மந்திரவாதியா தந்திரவாதி. இப்ப என்ன ஆச்சு? என்ன நடந்துச்சா? என்கிட்ட 50 ரூபா வாங்கிட்டு அந்த ஆளு கைய கட்டிட்டு அந்த ஆள்கிட்ட 55 ரூபா வாங்கிட்டு கையாவது விட்ட. இதுதான் நம்ம வேலையே. அப்ப எனக்கு வழியே. நீ ஒண்ணும் கவலைப்படாத. இந்த 55 ரூபாய்க்கு மேல பெரிய வேலையெல்லாம் நம்ம கையில இருக்குது. என்ன ஆனாலும் சரி, என்ன செலவானாலும் சரி, ஒரு கை பாத்துறேன். அப்படி வா வழிக்கு. தம்பி, ஒரு 250 ரூபாய் என் கையில கொடு. என்கிட்ட அருமையான ரத்த காட்டேரி இருக்கு. அத நான் உன் மேல ஏவி விடுறேன். பயப்படாத, அது உன்னை ஒண்ணும் பண்ணாது. ரொம்ப நல்ல பிராணி. அதை ஏவி விட்டதும் உன்னை ஒரு பய தொட மாட்டான், தெரியுதா? என்ன தம்பி, குட்டி ரத்த காட்டேரியா? காட்டேரி பத்தி அப்படி பேசாதே. இப்ப எப்படி இருக்கு? இனிமே நீ கவலைப்படாத. இப்படியே நீ போ. உன் மேல எவனாவது கை வச்சான்னா அவன் கை கால் வீங்கி வழிக்கே வரமாட்டான். வெற்றி உன் பக்கம் தான். ஜெய் ஜக்கம்மா. இங்க இருக்கியா? என்ன எப்படி இருக்கிய? என்ன சிரிக்கிற? கோவர்ல? டேய், என்னடா அண்ணனுக்கு தோசை வச்சிருக்க? பொற வைடா, அண்ணன் நன்றி உள்ளவரு. கோவர்ல இல்ல. நீ ஏதாவது சாப்பிடு. ஐ காப்பி இருக்க. என்ன
காப்பியை நான் துப்புனதுக்கு உங்களுக்கு கோவம் வருமே, அடிக்கலாம் போல தோணுமே, அடிக்க பார்க்கலாம். அட உன்னை ஏன்டா நான் போய் அடிக்கிறேன்? உனக்கு காபி பிடிக்கல துப்பி இருப்பேன், அதுக்கு போய் நான் கோச்சுக்கணும். அண்ணா என்னண்ணே இதை போய் சாப்பிட்டு வந்ததுல இருந்து ரொம்ப பண்ணிக்கிட்டு இருக்கான், பேசாம பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 4 போடுங்க, அப்பதான் சரிவிட்டு வரும். அடிங்கண்ணே. சே சே, ஆரியா பையன் தெரியாதனமா பண்ணிட்டான், இதுக்கெல்லாம் நம்ம போய் கோச்சுக்கலாமா? டேய் மண்டவோட பில்ல எவ்வளோடா? 7 ரூபாய்ண்ணா. இந்த ஆளு என்ன பண்ணாலும் அடிக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றது? அண்ணா வாங்கண்ணே, உட்காருங்க, வாங்க. என்னண்ணே சரி, நான் தான் தள்ளி விட்டேன். அடி படிச்சா உங்களுக்கு கோவம் வரணுமே, அடிக்கலாமா தோணுதுல்ல? எதுக்கு போ உன்னை அடிக்கணும்? நீ மந்திர தந்திரம்னு போவ, நமக்கு எதுக்கு இந்த வம்பு? யோ மனுஷனா இருந்தா சூடு சுரணை வெக்கம் மானம் எல்லாமே இருக்கணும்யா. நீலாம் ஒரு மனுஷனா? நல்ல ஆம்பளையா இருந்தா என் மேல கை வச்சு போறியா? என்ன முறைக்கிற? அட தூ. பாடுவார் ராஸ்கோல். நானும் போனா போன்னு பார்த்தா ரொம்ப லவ் விடுறீங்க, மிதிச்சிடுவேன். காட்டேரி போன காரியம் என்ன ஆச்சு? என்ன ஆச்சா? நல்ல ஆட்சி அனுப்பிச்சாயா? நான் விக்ரமாதித்தன் காலத்துல இருந்து இருக்கேன். கூடு விட்டு கூடு பாயேன், மரம் விட்டு மரம் தாவி இருக்கேன், வேப்பலையால அடி வாங்கிருக்கேன், விபூதியால அடி வாங்கிருக்கேன், சாட்டையால அடி வாங்கிருக்கேன். இவ்வளவு அடி எனக்கு வலிச்சது இல்லையா? அந்த ஆளு அடிச்சு அடி இருக்க என் கற்பமே கலங்கி போச்சியா. என்ன விடு, பாவம் அந்த பையன் இவ்வளவு அடி வாங்கிட்டு எப்படித்தான் இருக்கானோ. யோ இனிமே இந்த மாதிரி ஆள்கிட்ட என்னை அனுப்பிச்சா அவன் கொடுத்ததை விட உனக்கு டபுள் மடங்கு கொடுப்பேன். யோ டப்பாத்துல உள்ள போறேன். புறப்பட்டுமா? சரிப்பா. நான் வர்றேன் மாமா. என்ன அதுக்குள்ளார? ஆமாண்ணே, அவனுக்கு ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருக்காங்க. ஸ்பெஷல் டியூட்டியா? ஆமாமா, கந்தப்பன் ஒரு பயங்கரவாதியை பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. அவனை பிடிக்கிறதுக்கு எங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தனி பிரான்ச் அமைச்சிருக்காங்க. அதுக்கு நான் தான் ஹெட். அவசியம் போயாங்கண்ணா. ஏன் மாப்பிள்ள, அவனை பிடிக்க போற போலீஸ்காரங்க எல்லாம் அவன் கொலை பண்றான்னு பேப்பர்ல படிச்சேன். நீங்க அவசியம் போய்தான் தீரணுமா? என்ன மாமா, நீங்களும் அம்மா மாதிரியே பேசுறீங்க. கடமைன்றப்ப போகாம இருக்கலாமா? கவலையே படாதீங்க மாமா, அவனை புடிச்சு அவன் கையில விலங்க மாட்டாம நான் திரும்ப மாட்டேன். ஆமா, எங்க அபிராமியை காணோம்? அபிராமி இங்கத்தானே இருந்தா, வெளியே போயிருக்கா போல இருக்கு. இப்ப வந்துருவா. அம்மா, அந்த விஷயம் உருடா, அவசரத்தை பாரு. என்னம்மா? கல்யாணமே இப்ப வேணாம் வேணான்னு சொல்லிட்டு இருந்தவன் அபிராமியை பார்த்த உடனே கல்யாணம் எப்ப எப்பன்னு தவிச்சிட்டு இருக்கானே. இந்த திருப்பணி முடிஞ்ச உடனே கல்யாணத்தை கண்டிப்பா வச்சுக்கலாம். அட போங்கண்ணே, விவரம் புரியாம பேசிட்டு இருக்கீங்களே. உங்க மருமகன் கல்யாணம் எப்பன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன கூட்டு வந்திருக்கான். மாப்பிள்ள, இப்ப ஆணி முடிய போகுது. ஆடி முடிஞ்ச உடனே கல்யாணத்தை வச்சுப்போம். அப்புறம் என்னடா, அவனில கல்யாணம் சரிதானே? சரிம்மா. அப்ப நான் புறப்படுறேன். அபிராமி இப்படி திரும்பிக்கிட்ட என்ன அர்த்தம்? உன்னை பக்கத்துல வந்திருக்கேன். பூவெல்லாம் ஒழுங்கா வச்சுக்கிற இல்லையா? நீங்க ஒண்ணும் தொட வேண்டாம், உங்களுக்காக எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கோம். ஐயோ கோச்சுக்கிறாத, திடீர்னு கச்சேரி புக் ஆயிருச்சு. இப்ப கூட எல்லாரும் பஸ் ஸ்டாப்ல நிக்கிறாங்க. நான் உங்களோட சொல்லிட்டு போறத வேமா ஓடியாந்தேன். உங்களுக்கு என்ன, ஊருக்கு போயிடுவீங்க, தவிச்சிட்டு இருக்கிறதீங்க நான் தானே. இவ்வளவு பேசுறியே, உனக்கா எத்தனை நாள் காத்துட்டு இருக்கேன். இது பாருங்க, உங்க நிலைமை வேற, ஏன் நிலைமை வேற. நான் கிளம்பும் போது அப்பா ஏதோ ஒரு வேலை சொல்றாரு, அவரை சமாளிச்சுட்டு வரதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. அபிராமி, காதலிச்சாலே இப்படி பல சிக்கல் வரத்தான் செய்யும். அத நாம 2 பேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அப்ப நான் கிளம்பட்டுமா? எப்ப வருவீங்க? நான் வந்ததும் உங்க வீட்டுக்கு வந்துடுறேன். ஐயோ வீட்டுக்கா? அப்பா இருப்பாரு. அப்ப ஒண்ணு செய்யறேன், இந்த இடத்துக்கு வந்து ஒரு பாட்டு படிக்கிறேன். அதை கேட்டு நீ எங்க இருந்தாலும் வந்துடணும். வரலனா? இல்லன்னா நான் உன்னை தேடி வந்து பல பேர் பாக்குற மாதிரி மொத்தம் கொடுத்துருவேன். நான் பாட்டு படிச்சா வருவியா வர மாட்டியா? நான் வர மாட்டேன். இந்த ஆளு வேற பேன் கிடுச்சா. ஐயா வணக்கம். வாழ்க. ஏது இந்த பக்கம்? இந்த பக்கம் வந்தேன், உங்களை பார்த்ததும் ஆசீர்வாதம் வாங்கணும்னு தோணுச்சு. நல்லா இருப்பா. நேத்து கூட உங்க அப்பாவும் நானும் பேசிட்டு இருந்தோம். நீ ரொம்ப திருந்திட்டாக உங்க அப்பா சொன்னாரு. அவர் ரொம்ப பெரிய மனுஷன்ப்பா. அவருடைய பேரை நீ எடுக்கணும். நிச்சயமா எடுக்கதான் போறேன். கோயில்ல வேலை இருக்கு, நான் வர்றேன். ஐயா, ஒரு முக்கியமான விஷயம். அதை நான் உங்ககிட்ட சொல்லலைன்னா உங்களுக்கு துரோகம் செஞ்ச மாதிரி ஆயிடும். என்னப்பா சொல்றேன்?
வணக்கம்மா. வாங்கய்யா வாங்க. என் மகனுங்க வந்தாச்சு. பாப்பா கச்சேரி எல்லாம் எப்படி நடந்தது? அமக்கலாம் பிச்சுட்டமா பிச்சு. அடுத்த வருஷம் திருவிழாவுக்கும் எங்களை தான் புக் பண்ணிருக்காங்க. அட்வான்ஸ் வாங்கிட்டு வந்துட்டான். அப்படியா? கைகால கழுவிட்டு சீக்கிரமா சாப்பிட வாப்பா. சாப்பாடா அது யாருக்கானு? நீ வேற நான் வந்தது வர தம்பி. அம்மா நீ என்ன கேட்க போறேன்னு தெரியும். நான் ஒரு முக்கியமான வேலையா ஒரு முக்கியமான வேலை பார்க்க போறேன். தயவு செஞ்சு எங்க வரும் கேட்டுறாத. ஏங்க உங்களுக்கு பாடுறதுக்கு நேரம் காலமே கிடையாதா? இந்தா உன்னை பத்தி பாடுறதுக்கும் உன்னை பத்தி நினைக்கிறதுக்கும் நான் நேரங்காலம் பார்க்கணுமா? நான் ராத்திரிலையும் பாடுவேன், பகல்லையும் பாடுவேன். நான் எப்ப பண்ணா நீ வரணும். நீ வேணாம்னா சொல்லு, நான் பாடல. அது இல்லங்க, ஆ. உங்க பாட்டை கேட்டதும் கண்ணு ரெண்டு தேடுது, மனசெல்லாம் படபடங்குது. எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சிருமோன்னு எனக்கு பயமா இருக்குங்க. ஏன் நீ தான் சில செதுக்க மாதிரியா போஸ் கொடுத்தா எதுக்கு கிடக்க எதுவுமே தெரியாம சொல்லுவிய? அது மாதிரி தியானத்துல இருக்கிறது ஏன் வந்த? அதெல்லாம் அப்போ. ஆனா இப்போ உங்களோட பழக்க ஆரம்பிச்சதுல இருந்து என்னால எதையுமே மறைக்க முடியல. தயவு செஞ்சு என் வேலை நேரத்துல பாடாதீங்க. அதெல்லாம் முடியாது, நான் அப்படித்தான் பாடுவேன். என் ராஜா, என் கண்ணு, என் செல்லம், நான் சொல்றத கேளுங்க. சரி, உனக்காக நீ சொல்ற நான் கேக்குறேன். ஆனா நான் கேக்குறத நீ கொடுக்கணும். என்னது? கை ரெண்டையும் மேல தூக்கு. எதுக்கு? தூக்கு சொல்றேன். ம். கண்ணு ரெண்டு முடிக்க, ம். கப்புன்னு கட்டிக்க. வாமா வா. பாத்தியாமா இந்த சிலைய? முகத்தை பாரு, எந்த களங்கமும் இல்லாம தெய்வ கலையா இருக்குல்ல. ஆயன சிற்பி பண்ண பணியை முடிக்கிறதுக்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சதேன்னு நான் பெருமைப்பட்டேம்மா. நீ கூட சிவகாமி இருந்த இடத்துல இருக்கிறேன்னு சந்தோஷப்பட்டேல. அப்பேற்பட்ட உன்னதமான பணியில ஏதாவது களங்கம் வந்துடுமோன்னு எனக்கு பயமா இருக்கம்மா. பஞ்சபூதங்கள் அதிகமா நிறைஞ்சிருக்கிறது பூமிங்கிறதுனாலதான் அந்த பூமி தாயுடைய கர்ப்பத்திலிருந்து பாறைகளை சாஸ்திரப்படி தேர்ந்தெடுத்து திருப்பணி செய்கிறோம். அந்த கல்லுக்குள்ள இருக்கிற கடவுளுடைய தோற்றத்தை இந்த உலகத்துக்கு காட்டுற பெரிய பொறுப்புல நாம இருக்கிறோம். கடவுளையே படைக்கிற இந்த உன்னதமான பணிக்கு அத்திவாரமா இருந்து ஆரம்பிச்சு வைக்கிறதே உன்னுடைய தோற்றம் தாம்மா. களங்கமே இல்லாம தெளிஞ்ச நீரோடையா இருந்த உன் பார்வையில எனக்கு இப்ப சில மாற்றங்கள் தெரியுதம்மா. இது பருவத்துல ஏற்படுறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது உங்ககிட்ட ஏற்படக்கூடாதுமா. அப்பா, நீங்க நினைக்கிற மாதிரி என் மனசுல எந்த களங்கமும் இல்ல. அம்மா, சாமுத்திரிகா லட்சணத்தை படிக்காம இந்த கலையை தொட முடியாதம்மா. என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி எனக்கு அக்கறை இல்லை. ஆனா என்ன நடக்கணுங்கிறத பத்தி தான் எனக்கு அக்கறை. உங்க அப்பாவுடைய இந்த தெய்வ திருப்பணிக்கு நீ இந்த ஊருக்கு வரும்போது எப்படி இருந்தியோ அப்படியே இருந்து ஓதவடம்மா. நான் எதை சொல்றேன்னு உனக்கு தெரியும். நீயும் உன்னை மாத்திப்பேங்கிறது எனக்கு தெரியும். ஏன் அபிராமிய நான் நம்பலாமா? அம்மா, நான் கையெடுத்து கும்பிட்டா சாமியே எனக்கு வரம் கொடுக்கும். இப்போ உன்னை கையெடுத்து கூப்பிடுறேன். அப்பா, என்ன மன்னிச்சிருக்கப்பா. பரம்பரை பரம்பரையா நம்ம குடும்பத்துல செஞ்சுட்டு வர இந்த தெய்வ திருப்பணியை விட இந்த உலகத்துல எனக்கு வேற எதுவுமே முக்கியம் இல்லப்பா. அப்பா, உங்க மேல ஆணையா, நம்ம கும்பிடுற அந்த தெய்வத்து மேல ஆணையா, இனிமே என் மனசுல எந்த ஆசாபாசங்களுக்கு இடம் கிடையாதுப்பா. இது சத்தியம்பா. சோசியரே, முன்புன்னு தெரியாத ஆளு. அந்த ஆள்கிட்ட ஒரே தொல்லையா இருக்கு. அவர்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு ஏடு பிடிச்சு கொஞ்சம் விவரம் சொல்லுங்க. அப்படியா? இந்த கயிறை இந்த ஏட்டுல போடு. ஆ. ஆ? ஆ? சொல்றேன் கேளு. முன் ஜென்மத்துல நீ பண்ணியா பிறந்த, அவரு மனுஷனா பிறந்து உன்னை உலக்கையாலேயே அடிச்சு கொண்டாரு. அதுக்கு அடுத்த ஜென்மத்துல அவரு கழுதையா பிறந்தாரு, நீ சலவ தொழிலாளியா பிறந்து அவரை அடிச்சு துன்புறுத்திட்ட. இந்த ஜென்மத்துல ரெண்டு பேருமே மனுஷனா பிறந்துட்டீங்க. அந்த பகை தீரவே இல்ல. அதனால அவரால உந்தனுக்கு வந்து விழும் உதை இது மாறாது மாறாது மாறாது. சுபம் சுபம் சுபம்.
ஐயோ இதுக்கு வர வழி இல்லையா? ஏயா இல்ல விதிய மதியால வெல்லலான்னு சொல்லிருக்காங்கல்ல, அந்த மதிய வச்சு தப்பிச்சுக்க போ. மதியா அவர் என் ஃப்ரெண்டு, நான் அவரை வச்சு தப்பிச்சுக்கிறேன். யோ அதையா நீ அந்த ஆள்கிட்ட உத வாங்கிட்டே இருக்கிற? மதியன்னு சொன்னது ஆளை இல்ல, புத்திய சொன்ன, அதை வச்சு படிச்சுக்க போ.